இதனாலதான் உனக்கு அரோராக்கும் சண்டை வருதா? நானும் அவளும் ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பேசிக்கிட்டு தான் இருக்கும். உங்க இண்டிவிஜுவல் பிளேயோ என்னோட பிளேயோ வந்து வேறையா இருக்கு. உங்க ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி தான் நான் பண்றேன். நான் வந்து ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 51வது நாள் 2வது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் தான். எந்த விஷயங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமருதீன் ஓப்பனாக கேட்குறாரு. அதாவது என்னால் உனக்கும் அரோராவுக்கும் சண்டை வருதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு லெவலுக்கு மேலே அவள் கூட நான் எந்த இடத்துல வச்சு பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. எங்கே பாரு பேசுகிறீங்க, எல்லாம் சக்காலத்தி சண்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு நம்ம கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இப்போ நான் அவள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு உன்னை பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது, ஐ மீன் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு உன்னுடைய இண்டிவிஜுவல் பிளே வேறு, என்னுடைய இண்டிவிஜுவல் பிளே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பார்வதிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லை, ரேஷன் கார்டில் பேரை சேர்க்குற மாதிரி தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை அப்படியே பார்வதி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ பார்வதி வந்துட்டு கடுப்பாகிறாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்கள அதாவது அரோராவை ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்ருக்கேன், உங்களை கமருதீனா உங்களைன்னு சொன்னாங்க, உங்களை ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ப்ரோக் ஆகுறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கவங்க நம்மளை குத்தி காட்ட தான் செய்வாங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமருதீனே விலகி போகலாம்னு நினச்சாலும் பார்வதி விடமாட்டாங்கன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இதைத்தான் 2வது ப்ரோமோவை தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.